டேய் நில்றா, இதான் இந்த பேய் பங்களாவா? உள்ள போய் பார்க்கலாமா? டேய் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் பேய் பங்களா போய் பார்க்க போகிறோம். என்னது பேய் பங்களாவை பார்க்க போறீங்களா? நானே ஒரு தடவை உள்ள போய் பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன். நீ உள்ள போய் பார்க்க போறியா? நாங்கள் உள்ள போய் பார்க்க போகிறோம். என்ன டேய் விட்டனா? டேய் மாமா, உள்ளக்க பேய் பிசாசு இருக்குன்னு பயமுடுறியா? நான் உள்ள போயிட்டு வரேன். 100 ரூபா பந்தயம், நீ தரையா? என்னது பந்தயமா? ஆமா பந்தயம் தான். டேய் போடா, நானே அங்க போக முடியாம வந்துட்டேன். நீ என்னடா பந்தயம் கட்டுற? நீ காசு எடுத்து போய் நான் உள்ள போயிட்டு வரேன். தம்பி இங்கே இரு. டேய் போகாதடா. உள்ள போய் பார்க்கலாமா வேணாமா? போய் பார்ப்போம். என்ன பையன் இவ்வளோ தைரியமா போயிருக்கான்? வந்து காசை நம்மகிட்ட வந்து பிடிக்கிறோனோ? டேய் மாமா, நான் உள்ள போயிட்டு வந்துட்டேல, 100 ரூபா கொடு. கொடுக்க முடியாடா. கொடுக்கலாட்டி மண்டியா உடைப்பேன். எங்க இந்த கல்லு? டேய் 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 விட்றா. டேய் 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 என்னடா காசு புறா உனக்கு கையில்? அப்படி வா வலிக்கு. 100 ரூபாய் பிடிக்கிட்டானே. வாடா தம்பி போடா. டேய் மாப்பிள, வாடா ஒரு கை போடுறான். நான் வரல, நீ விளையாடுங்க. என்ன கிரி உன் மாப்பிள்ள வர மாட்டேங்கிறான்? அவன் வரலன்னா விடு, போடு நம்ம விளையாடுவோம். டேய் என்ன வர வர போக்கு சரியில்லாமல் போகுது. சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. வெளிநாட்டிலேருந்து உங்கள் அப்பா வந்து கேட்டால் யாரா பதில் சொல்கிறது மாப்பிள? விடுகிரி, இந்த காலத்து பசங்க சாப்பிட்றது இல்லை தூங்குறது இல்லைன்னா ஒரே காரணம், மாப்பிள்ளை யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு இருக்கும். உண்மையா கிரி, மாப்பிள்ளை யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறப்பல அது யாருன்னு கேட்டு பார்த்து சேர்த்து வை. ஏன் மாப்பிள அப்படியா? லவ் கிவ் பண்ணுறியா? சொல்லு, சேர்த்து வச்சுருவோம். மாமா கிண்டல் பண்ணாத மாமா. ஏன் மாமா நீ வேற? ஓ அதுதான் விஷயம். ஓ மாப்பிள்ளை சத்தியமாக லவ்வில் விழுந்துட்டான். வண்டி எடுத்துற. டேய் வெளியடா. டேய் வண்டிக்குள்ள படுத்துட்டு வெளிய. டேய் உன்னத்தையா வெளிவையா? வெளிவையா? சரியான இல்லையா? அரைப்படி உலக்கமா இருந்துட்டு என்ன வேலை செஞ்சிருக்க? நீ பஸ் கடியில படுத்ததுக்கே நீ இப்படி சொல்றீங்க. நாங்களாம் லாரிக்கு அடியில படுத்தே கொரட்டை விட்டவங்க. இப்படியே பேசிட்டே இரு, ஒரு நாள் ஏறி இறங்க போது பாரு. வா வெளிவா கல்மேடு 2வது ஸ்டாப்ல இறங்கிக்கோ. யார் இது? நம்ம மாதிரி இருக்கு. அவளே தான். எப்படி பாக்குறாங்க? கண்டக்டர் ஒரு நிமிஷம் வண்டி எடுத்துப்பா. ஏன்னா நாங்களாம் வண்டியில் ஏற மாட்டோமா? ஆட அழகா தான் இருக்கா. இதுல உட்காந்துருக்கான் பாரு, அவனை பார்க்காத. அவன் ரொம்ப மோசமானவன். பக்கத்தில் உள்ளவ என்ன காதை கடிக்கிறா? டிக்கெட் எடுத்துப்பா. நீ நல்லா காதை கடித்தங்க. எப்படி பாக்குறான் பாரு அவன். இத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கான் தெரியுமா? வலிக்கலண்ணே. காலையிலேயே கனவு வருது. மொண்டை உடஞ்சிரும் பாரு. ஏன் இப்படி அடிக்கிறாரு? அண்ணே 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 என்ன எலி சுரண்டுற மாதிரி இருக்கு. அண்ணே, நான் உங்களை தொந்தரவு பண்ணாம வரணும்னா நான் ஒன்று சந்தேகம் கேட்பேன். சொல்லையா, என்ன சந்தேகம்? மழை பெய்யறதுனால தவளை கத்துதானே, இல்ல தவளை கத்துறதுனால மழை பெய்யுதா? என்ன சொன்ன? மழையே பெய்யறதுல சந்தேகமா? மழை பெய்யட்டோம், குளத்துல கொண்டு போய் தள்ளி விடுறேன். ரொம்ப நீ பாரு தங்கம். உம்மா உன்னை நான்
நான் ஏன் இன்னைக்கு சந்திக்கணும்னு சொன்னேன்னா ஏன்? ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட என் மனசில் உள்ளதை அப்படியே பட்டுன்னு போட்டு உடச்சலான் இருக்கேன். என்ன சொல்ற? நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. நீ என்னைக்கு என் உயிரை காப்பாற்றினியோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். என்னென்ன? அதான் இப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட்டுன்னு போட்டு உடைச்சிருவேன்னு சொன்ன? அப்போது போட்டு உடச்சிருவேன். ஐ லவ் யூ.